ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பர்கள் பார்த்து கொண்டிருப்பது அறச்சிட்டம் யூடியூப் சேனல். நான் உங்கள் நியமத் முகமது. ஒட்டுமொத்தமாக வட இந்திய ஊடகங்கள், இந்தி மற்றும் ஆங்கில ஊடகங்கள் அனைத்தும் நடந்து முடிந்துள்ள மராட்டிய மாநில சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று எக்ஸிட் போல் சர்வே முடிவுகளை அறிவித்திருக்கும் நிலையில் நியூ டைம்ஸ் தன்னுடைய முடிவுகளை அறிவித்திருக்கிறது. யாருப்பா இந்த நியூ டைம்ஸ்னு கேட்கலாம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய அளவில் உலக அளவில் புகழ்பெற்ற எக்ஸிட் போல் நிறுவனங்கள் வழங்கிய சர்வே முடிவுகள் அனைத்தும் பொய்த்து போன நிலையில் மிக சரியாக துல்லியமாக கணித்திருந்தது நியூ டைம்ஸ். இது பார்த்தீங்கன்னாக்கா வாட்ஸ்அப் குழுவாக இயக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த இப்போது வரைக்கும். அந்த கடந்த தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் நியூ டைம்ஸ் கணித்திருந்த கணிப்பு முடிவுகளை அந்த டிஸ்கிரிப்ஷன்லையும் முதல் கம்பெனிலையும் பின்பற்றேன். பார்க்காதவங்க பார்த்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மராட்டிய மாநில தேர்தலில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்ற ஒரு துல்லியமான தேர்தலுக்கு பிந்தைய, இது கருத்து கணிப்பு கிடையாது, தேர்தலுக்கு பிந்தைய அந்த வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் இந்த சர்வே முடிவுகள், சர்வே எக்ஸிட் போல் முடிவுகள் எழுந்திருக்கு. ஓகேயா? ஆமாம். இப்போ ஒன்றா முதலாக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி எத்தனை தொகுதியில் நிச்சயம் வெற்றி பெறும், எத்தனை தொகுதி இழுவரி என்று தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு சதவீத அடிப்படையில் கணிக்கப்பட்டிருக்கிறது. ஓகேயா? மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சி 60 தொகுதிகள் நிச்சயம் வெற்றி பெறும் என்றும் 14 தொகுதியில் இழுபறியில் ஏற்பட்டிருக்கிறது என்றும் கணித்திருக்கிறது நியூ டைம்ஸ். அதே போல ஷிண்டே தலைமையிலான சிவசேனா 26 தொகுதிகளில் நிச்சய வெற்றி என்றும் 3 தொகுதியில் இழுபறி ஏற்படும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறது நியூ டைம்ஸ். அதே போல அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் நிச்சய வெற்றி 7, இழுபறி 2 என்று கூறியிருக்கிறது நியூ டைம்ஸ். RYSP ஒரே ஒரு தொகுதியில் வெற்றி பெறும் என்று கணித்திருக்கிறார்கள். JSS ஒரு தொகுதி வெற்றி. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 95 தொகுதியில் நிச்சய வெற்றி என்றும் 19 தொகுதியில் இழுபறியில் ஏற்பட்டிருக்கு என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆக மொத்தத்தில் 114 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெறலாம் என்று கணித்திருக்கிறது நியூ டைம்ஸ். ஓகே, அதுபோல இந்தியா கூட்டணி இதில் பார்த்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் கட்சி 53 தொகுதியில் நிச்சய வெற்றி என்றும் 8 தொகுதியில் இழுபறி, ஆக மொத்தத்தில் 61 தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாக கணித்திருக்கிறது நியூ டைம்ஸ். அதே போல சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் அவங்க பார்த்தீங்கன்னா 45 தொகுதியில் நிச்சய வெற்றி என்றும் 4 தொகுதிகளில் இழுபறியில் வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாக கணித்திருக்கிறது. மொத்தத்தில் 49 தொகுதிகளில் சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாக கணித்திருக்கிறது நியூ டைம்ஸ். அதே போல உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா, ஆக்சுவலாக இவங்க தான் ஒரிஜினல் சிவசேனா, இவர்கிட்ட தான் இந்த சின்னத்தையும் கட்சியையும் பிடுங்கி தேர்தல் கமிஷன் சிண்டே தலைமையிலான சேனாவாக கொடுத்துருக்கு. இந்த இந்த உத்தவ் தாக்கரே தலைமையிலான சேனா எப்படின்னாக்கா 34 தொகுதியில் நிச்சய வெற்றியும் 8 தொகுதிகளில் இழுபறியில் வெற்றி பெறுவார்கள் என்று கணித்திருக்கிறது நியூ டைம்ஸ். ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 42 தொகுதிகளில் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாக கூறியிருக்கிறது நியூ டைம்ஸ். PWPI அவங்க 3 தொகுதியில் வெற்றி பெறாங்க. சமாஜ்வாடி பார்ட்டி, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் முக்கிய கட்சியாக கூடிய அகிலேஷ் சிங் யாதவ் தலைமையிலான சமாஜ்வாடி பார்ட்டி 2 தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கணித்திருக்கிறது நியூ டைம்ஸ். அதே போல இடதுசாரி கட்சிகள் லெப்ட் அவங்க 2 தொகுதியில் வெற்றி பெற போகிறார்கள் என்று கணித்திருக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா INDIP அவங்க 1 தொகுதியில். ஆக மொத்தத்தில் இந்த இந்தியா கூட்டணி 140 தொகுதியில் நிச்சய வெற்றி பெறும் என்று கணித்திருக்கிறது. இழுபறியில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 தொகுதியில் வெற்றி பெறலாம். ஆக மொத்தத்தில் 160 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாக கணித்திருக்கிறது நியூ டைம்ஸ். இது உண்மையிலேயே மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம்தான். ஓகேப்பா, இந்தியா கூட்டணி 160, என்டிஏ கூட்டணி 114, 274 தானே வருது. மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா 288 தொகுதி ஆச்சே மகாராஷ்டிரா மாநிலத்தில் அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கிறது தெரியுது, சொல்கிறேன்.
அடுத்து மீதமுள்ள 14 தொகுதிகளுக்கான நியூ டைம்ஸின் கணிப்புகள். ஏஐஎம்ஐஎம், அதாவது அசாதீன் ஓவைசி தலைமையிலான ஏஐஎம்ஐஎம் கடந்த முறை பீகார், உத்தரப்பிரதேச மாநில தேர்தல்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா தொகுதிகளிலையும் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக செய்யக்கூடிய தொகுதிகள் எல்லாம் போய் போட்டியிட்டு அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வாக்குகளை பிரித்து பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தி கொண்டு இருந்தார்கள். அவங்க திட்டமிட்டு பிளான் பண்ணி பண்ணாங்களா, இல்லை எப்படியும் நாம் அந்த தொகுதியில் வெற்றி பெறலாம் என்ற எண்ணத்தில் போய் போட்டிக்கிட்டு இப்படிலாம் ஏற்படுச்சான்னு தெரியல. இந்த எலெக்ஷனில் மராட்டிய மாநில சட்டமன்ற தேர்தலில் அவங்க மொத்தமே பார்த்தீங்கன்னா 16 தொகுதிகளில் தான் போட்டிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த 16 தொகுதிகளில் 5 தொகுதிகளில் நிச்சய வெற்றி பெறுவார்கள் என்று கணித்திருக்கிறது நியூ டைம்ஸ். ஏஐஎம்ஐஎம் செலக்டிவா எல்லா தொகுதியிலையும் நிற்காம, இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக ஒதுக்கி எல்லா தொகுதியும் நிற்காம செலக்டிவா இந்த நிச்சயம் வெற்றி பெற முடியும், அதிக வாய்ப்பு இருப்பது அப்படின்னு சில தொகுதிகளை செலக்ட் பண்ணி 16 தொகுதிகளை செலக்ட் பண்ணி போட்டிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாக 5 தொகுதியில் வெற்றி பெறுவார்கள் என்றும் ஒரு தொகுதியில் 20 எப்படி வெற்றி பெறுவார்கள் என்றும் கணித்திருக்கிறது நியூ டைம்ஸ். ஆக மொத்தத்தில் 16 தொகுதிகளில் போட்டியிட்டு 6 தொகுதிகளில் ஏஐஎம்ஐஎம் வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாக கூறியிருக்கிறது நியூ டைம்ஸ். அப்புறம் பிபிஏ அவங்க பார்த்தீங்கன்னாக்கா 3 தொகுதியில் நிச்சய வெற்றி, ஒரு தொகுதியில் 70 வெற்றி பெறுவாங்கன்னு நினைச்சிருக்காங்க. அப்புறம் மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா, இவங்க யாருனாக்கா ராஜ் தாக்கரே தலைமையிலான மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை ஆதரிச்சாங்க. இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் தனிச்சு போட்டிடுறாங்க. 200 தொகுதிகளில் போட்டியிட்டு 2 தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாக கணித்திருக்கிறது நியூ டைம்ஸ். அதாவது ராஜ் தாக்கரே தலைமையிலான நவநிர்மாண் சேனா 2 தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாக கணித்திருக்கு நியூ டைம்ஸ். அப்புறம் இண்டிபெண்டன்ட், அதாவது சுயேட்சைகள், அவங்க ஒரு 2 தொகுதியில் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு கணிச்சிருக்கு நியூ டைம்ஸ். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 14 தொகுதிகள். இந்த உதிரி கட்சிகள் பார்த்தீங்கன்னாக்கா சுயேட்சையோடு சேர்த்து 14 தொகுதிகள், என்டிஏ கூட்டணி 114 தொகுதி, காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி 160 தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்பாக கணித்திருக்கிறது. மொத்தத்தில் 280 ரிசல்ட் வந்துச்சு. ஓகேயா, இதுதான் இப்போதைக்கு நியூ டைம்ஸ் கணிச்சிருக்கக்கூடிய கருத்து. இப்போ மணி அதிகாலை 3 மணி நினைக்கிறேன், 3 மணி. இந்த சமயத்தை எதுக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன்னாக்கா நாளை காலையில் 8 மணிக்கு மேலே ரிசல்ட் ஸ்டார்ட் ஆகிடும், உண்மையான ரிசல்ட் வெளியே வந்துடும். இந்த சுச்சுவேஷனில் நம்ம டிலே பண்ணக்கூடாது. உடனே மக்களுக்கு இந்த நியூ டைம்ஸ் எக்ஸிட் போல் சர்வே முடிவுகளை மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேயா, இதை கூடியவர்கள் நீங்கள் பார்க்கலாம். ஸோ கடந்த 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் நியூ டைம்ஸ் எப்படி துல்லியமாக மற்ற இந்தியாவில் உள்ள மற்ற நிறுவனங்கள்லாம் கணித்த கணிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா பொய்த்து போனது. அவங்க சொன்னது ஒன்று, 400 தொகுதியில் பிஜேபி ஜெயிக்கும், 450 ஜெயிக்கும் அப்படின்னு கதையாக விட்டாங்க. அதெல்லாம் பொய்த்து போன நிலையில் நியூ டைம்ஸோட கணிப்பு பக்காவா அவ்வளவு சிறப்பாக சூப்பராக பொருந்தி வந்துச்சு. ஏன்னா அதையும் பார்த்தீங்கன்னாக்கா நான் இப்போ டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணுறேன், பார்க்காதவங்க பாருங்கள். ஓகே, இதுதான் மகாராஷ்டிரா மாநிலத்துடைய எக்ஸிட் போல் முடிவுகள், அதாவது வாக்கு சதவீதத்தை அடிப்படையாக கொண்டு கணிக்கப்பட்ட முடிவுகள். ஓகே, இது உண்மையாக போகுதா, எந்த அளவுக்கு ரியாலிட்டியோட ஒத்துவது என்பதை நாளை காலை 8:30 மணி 9 மணிலேருந்து ஃபர்ஸ்ட் ரிசல்ட் ஸ்டார்ட் ஆகிட்டு நினைக்கிறேன், அப்போ பார்த்துக்கலாம். ஓகே, அது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்து நியூ டைம்ஸ் என்ற ஒரு நிறுவனத்தை மைண்டில் வச்சுங்க, பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அரசு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.